हन्ताय मध्रिर् अभला हरिदासवर्यो यद्रामकृष्णचरणस्पर्श प्रमोदः मानं तनोति सह गोगणयोस्तयोर्यत् பாணியசூயவசகந்தர கந்த மூலைஹி அப்படின்னு சொல்லிட்டு இது கோபியர்கள் வந்து பாடக்கூடிய கோபி கீதம், அதாவது வேணு கீதம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. இந்த கோபியர்கள் எல்லாம் பாடுறாங்க, ஹே கோபிகளே, உங்களுக்கு தெரியுமா இந்த மலை இருக்கா இல்லையா, இவன் தான் ஹரிதாசர்கள்லயே ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹரிதாசர்கள்ல ஹரிபக்தர்கள், ஹரிபக்தர்கள்லயே ரொம்ப சிறந்த வைஷ்ணவன் யாரு அப்படின்னா இந்த கோவர்தன மலைதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோவர்தன மலை மேலதான் கிருஷ்ணரும் ராமர் என்ன பண்றாங்க, தினசரி நடந்து போறாங்க. சோ அவங்க பாதஸ்பர்ஷம் பட்டு 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 இவன் பூரிச்சு போய் கிடக்குறான. அந்த மலை உருகி போயிடுமா, கல்லு உருகி போயிடுமா கிருஷ்ணருடைய பாதம் பட்ட. அப்படி வந்து அவருக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு அன்பா. அந்த கிருஷ்ணர் பாதம் படப்பட எப்படி நமக்கெல்லாம் மயில் கூச்சிட ஆரம்பிக்குமோ அது போல கிருஷ்ணருடைய பாதம் பட்டது அப்படின்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய புற்கள் எல்லாம் ரொம்ப அழகா வளர்ந்து நிக்குமா. சோ அதை இங்க சொல்றாரு, அந்த கிருஷ்ண பலராமருடைய பாதம் ஸ்பர்ஷம் பட்டு கோவர்தன மலை வந்து பூரிச்சு போய் கிடக்குதான், சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாருக்கும் சேவை பண்றான்னா அந்த கோவர்தன். யாராருக்கு சேவை பண்றான் அப்படின்னா சக கோகணயோ தயோரியது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அவரோட சேர்ந்து வரக்கூடிய கோபர்கள், கோபியர்கள், பசுக்கள், கன்றுகள் மற்றும் எல்லா பிரஜவாசிகளுக்கு என்ன பண்றான் அப்படின்னா அந்த கோவர்தனம் சேவை பண்றான். இதனாலதான் அந்த கோவர்தனத்தை ஹரிதாச வரியகான்னு சொல்லி சொல்றான். வெறும் கிருஷ்ணருக்கு மட்டும் சேவை பண்ணல. அதனாலதான் இங்க சொல்லப்படுது, நாம் வெறும் பகவானுக்கு மட்டும் சேவை பண்ணக்கூடாது, பகவானுடைய பக்தர்கள், பகவானுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம சேவை பண்ணணும். சோ அப்படிப்பட்டவர்கள் சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. வெறும் பகவானை மட்டும் பார்த்து பகவானுக்கு மட்டும் சேவை பண்ணக்கூடியவர்கள் வெறும் கனிஷ்ட அதிகாரி, ஆரம்ப நிலை பக்தர்கள். மற்றவர்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறாங்க இல்லையா, அவங்கதான் உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பகவானுக்கு மரியாதை கொடுத்தலாம், பகவானுடைய பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் கூட சேர்ந்து சேவை பண்ணணும், அவங்க மேல பொறாமை கொள்ளாம அவங்களுடைய சேவையில் நம்ம உதவிகரமா இருக்கணும் இல்லையா. அதுதான் ரொம்ப உயர்ந்த பக்தனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்லோகம் பாகவத்துல. முடிஞ்ச அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க.